Hi friends, welcome to our channel Sajisha Kitchen. நம்ம எல்லாரும் குஷ்பூ இட்லின்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். பட் அந்த குஷ்பூ இட்லியை ரொம்பவே சிம்பிளாக எப்படி நம்ம வீட்டிலையே செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்கிற அளவில் நீங்கள் எல்லா பொருளையும் கரெக்டாக அரைச்சிங்கன்னா போதும், குண்டு குண்டான குஷ்பூ இட்லி நீங்களும் சூப்பராக செய்யலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். குஷ்பூ இட்லி செய்கிறதுக்கு இப்போ நான் 4 கப் இட்லி அரிசி ஆட் பண்ணிக்க போகிறேன். வேறு எந்த அரிசியும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை, வெறும் இட்லி அரிசி மட்டும் 4 கப் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம அடுத்து உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். 4 கப் இட்லி அரிசிக்கு 1 கப் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குஷ்பூ இட்லிக்கு தேவையான முக்கியமான பொருள் தான் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா ஜவ்வரிசி, 1/2 கப் ஜவ்வரிசி நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்க போகிறோம். வெந்தயத்தை நீங்கள் உளுந்து கூடவே ஆட் பண்ணிக்கலாம். அளவை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 கப் இட்லி அரிசிக்கு 1 கப் உளுந்து, 1/2 கப் ஜவ்வரிசி, 2 ஸ்பூன் வெந்தயம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் தண்ணி ஊற்றி தனித்தனியாக ஊற வச்சுக்கலாம். 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. ஜவ்வரிசியில் நீங்கள் இந்த வடகத்துக்கெலாம் யூஸ் பண்ணுற மாவு ஜவ்வரிசி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட இட்லி ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வரும். இப்போ நம்ம மிக்சியில் தான் இட்லி மாவு அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம உளுத்தம் பருப்பை நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கலாம். எப்போவுமே நீங்கள் உளுந்து அரைக்கும் போது தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைங்க. அதே மாதிரியே 2-3 ஐஸ் க்யூப் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களோட மாவு நல்லா புஷ்ஷுன்னு ஃப்ளஃபியாக பொங்கி வரும். அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட உளுந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்குது. ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் அரைச்ச உளுந்த மாவை ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி அந்த மாவு தண்ணி மேலே மிதக்கணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம அரைச்ச உளுந்து மாவை ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜவ்வரிசியையும் இட்லி அரிசியையும் சேர்த்து தான் அரைக்க போகிறோம். உளுந்து மாதிரி ரொம்ப சாஃப்டாக அரைக்க வேண்டாம், மீடியமாக அரைச்சா போதும். உளுந்து மாவு கூடவே இப்போ நம்ம அரிசி மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒட்டிக்கிட்டு இருக்க மாவு எல்லாத்தையும் அலசி ஊற்றிக்கலாம். இப்போது மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கை வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் கரண்டிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது தான் உங்களோட மாவு நல்லா புளிச்சு ஃப்ளஃபியாக வரும். மாவில் உப்பு போட்டு கரைச்சதுக்கப்புறமா இந்த மாவை கொஞ்சம் நான் இன்னொரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறேன். இப்போ தான் மாவு நல்லா பொங்கி வரத்துக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போது இந்த 2 கிண்ணத்தில் இருக்க மாவையும் நம்ம ஒரு 8 ஹவர்ஸ்க்கு அப்படியே மூடி போட்டு புளிக்க விட்டுடலாம். நான் நைட்டு ஒரு 11 மணிக்கு தான் இந்த மாவை அரைச்சேன். காலையில் நான் 8 மணிக்கு தான் இந்த மாவை ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்கள், நம்மளோட மாவு நல்லாவே பொங்கிருச்சு. எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். மாவு புளிச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதில் இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் உடஞ்சிரும். ஸோ லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மாவு நல்லா புளிச்சு பொங்கினா மட்டும்தான் உங்களோட இட்லி நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வரும். என்கிட்ட இட்லி துணி இல்லை, அதனால நான் இட்லி பிளேட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே தான் நான் இட்லி மாவை ஊற்ற போகிறேன். உங்கள்கிட்ட இட்லி துணி இருந்துச்சுன்னா நீங்கள் பிளேட் மேலே துணி போட்டுட்டு அது மேலே மாவு ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இட்லி குக்கரை ஒரு 5 to 8 மினிட்ஸ் மட்டும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ நான் மூடியை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளோட இட்லி நல்லா பொங்கி எப்படி புஷ்ஷுன்னு வந்திருக்குன்னு. சூடு லைட்டாக குறைஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனை இட்லியோட ஓரத்தில் இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே எல்லா இட்லியையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒருவேளை நீங்கள் இட்லி துணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட இட்லி அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், இப்போ நான் 2ஆக உடச்சி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக பூ மாதிரி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். வெள்ளையாக பொசு பொசுன்னு சூப்பரான குஷ்பூ இட்லி வீட்டிலையே செஞ்சிட்டோம். என்னோட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.